கொடைக்கானல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு டிவி டவரு. இந்த டிவி டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல இதுல இருந்து தான் தூர்தர்ஷன் வந்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சலேத் மாதா கோயில். சலேத் மாதா தேவாலயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புகழ்பெற்ற தேவாலயம். ஆ ஆகஸ்ட் மாசத்துல ஒரு பெரிய திருவிழா நடக்கும். இங்க ரோமான் கேத்தலிக் சர்ச் ஒண்ணு இருக்குது. மூஞ்சிக்கல் அப்படின்ற இடத்துல. ஆ இங்க வந்துட்டு சப்பரம் கொண்டு போவாங்க. அதாவது தேர் பவனி நடக்கும். இங்கேருந்து தேர்பவனி 3 நாள் திருவிழா நடக்கும். கொடைக்கானல் மட்டும் இல்லாம சுற்றுவட்டார பகுதிகள்ல இருக்கிற எல்லா கிராமங்கள், நகரங்கள்ல இருந்து நிறைய மக்கள் வந்து கலந்துக்குவாங்க. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற தேவாலயம். இந்த சலைத்தன்னை ஆலயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டு கட்டடக்கலை மற்றும் மர வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஆலயமா இருக்கு. உலக புகழ்பெற்ற கத்தோலிக்க தேவாலயம் 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் கட்டப்பட்டது. இந்த உலக புகழ்பெற்ற கத்தோலிக்க தேவாலயத்திற்கு முன்னாடி நின்னு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம நாயுடுபுரம் போறோம். நம்ம கொடைக்கானல் ட்ரிப் ஸ்டார்ட் பண்றப்ப சாவி வாங்குறதுக்காக நாயுடுபுரம் போனோம். திருப்பியும் சாவிய குடுக்குறதுக்காக நம்ம இப்போ போறோம். இதுதாங்க நாயுடுபுரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலோட ஹாட்ஸ்பாட்ன்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய கிராமங்கள் நிறைஞ்ச இடமா இருக்கு. இதிலிருந்து அ நெறைய கிராமங்கள் உள்ள இருக்கு. இங்க வந்துட்டு கடைகள் நெறைய இருக்கு. இங்கேயோட கடை முடியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போயிட்டோம் அப்டின்னா, கடைகள் நெறைய இருக்காது. கிராமங்களுக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் இந்த நாயுடுபுரம். அடுத்தபடியா நம்ம மறுபடியும் லேக் பார்க்க போறோம். அடுத்தபடியா லேக்க ஒரு ரவுண்ட் அப் பண்ணலான்னு போறோம். இந்த லேக்கோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, 1863ல வந்துட்டு அப்ப மதுரை கலெக்டரா இருந்த ஒருத்தருடைய முயற்சி தான் இந்த லேக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, செயற்கை நட்சத்திர வடிவில இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரி வந்துட்டு இயற்கையா உருவான ஏரி இல்ல. செயற்கையா செய்யப்பட்ட ஏரி. ஆங்கிலேயர் காலத்துல வந்துட்டு இந்த ஏரிய வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த ம் கொ அ இந்த லேக் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுடைய இதயம் அப்படின்னே சொல்றாங்க. இது நட்சத்திர வடிவத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சதுப்பு நிலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. இப்போதைய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திர ஏரி வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டா இருக்கு. இங்க நிறைய கடைகள் இருக்கு. பலூன் ஷூட்டிங் அதாவது கன் ஷூட்டிங், அப்புறம் குதிரை சவாரி, அப்புறம் சைக்கிள் குடுக்குறாங்க. சைக்கிள்ல வந்துட்டு நம்ம பயணம் பண்ணலாம். ஆ நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. நடைபாதையில வந்துட்டு நம்ம நடந்து போயிட்டு, இந்த ஏரியுடைய அழக ரசிக்கலாம். அடுத்தபடியா நம்ம கன் ஷூட்டிங் பண்ணலான்ட்டு போறோம். இங்க கன் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு பெரிய கன் குடுக்குறாங்க. சின்ன பசங்களுக்குமே சின்ன கன் குடுக்குறாங்க. பரவால்ல நல்லா இருக்கு. இதுல கேம்ஸ் மாரிலாம் வச்சிருக்கிறாங்க. 10 ஷாட் குடுக்குறாங்க. 10 ஷாட்ல 10 பலூனுமே அடிச்சோம்னா, ஒரு பொம்மை தராங்க. இந்த மாரிலாம் நெறைய இன்னோவேட்டிவா திங்க் பண்றாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.